ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி அதுக்கும் இந்த ரெசிபி வந்து செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதில் ஒரே ப்ராப்ளம் என்னென்னா பூரணம் வந்து பிரிஞ்சு போகாமல் இதை வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுதான் ஸ்பெஷல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து பூரணம் பிரிஞ்சு போகாமல் உங்களுக்கு வந்து நான் ஒப்பிட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ என்னோடய அம்மா இப்படி தான் செய்வாங்க, அதைத்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஒப்பிட்டு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் அளவு. ஸோ இதை 2-3 டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பருப்பில் வந்து அந்த மஞ்சள் கலரில் கழுவும் பொழுது அது வரும். ஸோ அது இல்லாமல் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் நம்ம வந்து கடலைப்பருப்பு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை வந்து ஊற வைக்கலை, நம்ம வேக வைக்கத்தானே போகிறோம், அதனால் நான் வந்து ஊற வைக்கலை. ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா நல்லா துவரம்பருப்பு போல் மசிஞ்சு வெந்து வந்துடும். ஸோ அதனால் நான் வந்து ஊற வைக்கலை. ஸோ 1 கப் பருப்பு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து 2 கப் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டுக்கோங்க. நமக்கு வந்து 3/4 பாகம் வெந்து வரும். ஸோ இப்போ பாருங்கள், 3/4 பாகம் நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள், சரியாக இருக்கும். 2 கப் தண்ணி வந்து இந்த பருப்புக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அது நல்லாவே வெந்திருக்கு. இதை வந்து ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பு வந்து ரொம்ப ஃபைனாக மசிக்காமல் அங்கங்கே 1-2 பருப்பு இருக்க மாதிரி நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த பருப்பும் சேர்ந்து நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக மசிச்சு விட்டுட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அதில் 1-2 பருப்பு வந்து முழுசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை இதை போட்டு கலந்து விடும் பொழுது உங்களுக்கு அது பருப்பு வந்து முழுசாக இருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து நான் மசிச்சு விட்டாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அங்கங்கே லைட்டாக பருப்பு இருக்க மாதிரி தெரியுது இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து இது ஓரமாக இருக்கட்டும். ஸோ அதை மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. அடுத்து வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மைதா பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த மைதா மாவு கரெக்டாக இருக்கும். 1 கப் கடலை பருப்புக்கு 1 கப் மைதா எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். மைதா சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்து பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வந்துட்டு அப்படியே சேர்க்க வேணாம். 1 மணி நேரம் போல் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து நீங்கள் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும், அதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சேர்த்துருக்க வெண்ணெய் அந்த மாவோட மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அந்த மாவை நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மேலே வந்து அந்த மாவில் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த லேயர் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் வர்றதுக்காக நம்ம மஞ்சள் பொடி சேர்க்குறோம். ஒப்புட்டுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்து தான் மாவு வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு இது என்ன பக்குவத்தில் இருக்கணும்னு நான் காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. ஒரே டைமில் தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த பக்குவம் வந்து தெரியாது. ஸோ பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும், நான் மாவு பிசையும் பொழுதே உங்களுக்கு தெரியும், கையில் வந்து ஃபுல்லாக ஒட்டுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம மாவு பிசைஞ்சிட்டு மேலே எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி ஊற வைக்கும் பொழுது நல்ல ஒரு சாஃப்டாக வரும். அப்படியே மாவு எடுத்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து மாவு வரும். பாருங்கள், இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. ஸோ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து இதை மாவை வந்து கலந்து விட்டுடுங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மாவை கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக மாவு வரும். ஸோ இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்க பருப்பில் எந்த கப்பால் கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெல்லமும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும்.
நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த நாட்டு சக்கரை கரைஞ்சி நமக்கு வந்து நல்லா இலக்கமாயிடும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா வந்து மறுபடியும் கெட்டித்தன்மை வந்துடும். ஸோ இது போல் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா வந்து இலக்கமாக வந்திருக்கு பாருங்கள். பருப்பு வந்து ஒன்றும் பாதியமாக இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு கலந்து விடும்போதே தெரியும், 1, 2 பருப்பு வந்து முழுசாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் பருப்பு வந்து வெந்திருக்கும். சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா அது முழுசாக இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இப்படி இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா கட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் வந்து நிறைய பேர் தேங்காய் சேர்ப்பாங்க. ஸோ எங்கள் அம்மா தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. தேங்காய் சேர்த்துட்டா அது வந்து தேங்காய் புளி ஆகிடும். ஸோ இது வந்து பருப்பில் செய்கிற ஒப்புட்டு. ஸோ இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து இந்த மாவு திரட்டுறதுக்காக நான் வந்து ஒரு கவர் எடுத்திருக்கேன். நீங்கள் வாழை இலை அப்படி இல்லைன்னா பால் கவர், எண்ணெய் கவர்னு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் எடுக்கிறோமோ அவ்வளோ தூரம் வந்து அப்படியே இழுத்தோம்னா வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மாவு ரெடி ஆகணும். ஸோ இப்போ இதில் நான் ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மாவு வந்து இந்த கவரில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நெய், பட்டர், எண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த கவரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன், ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் இது போல் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை வச்சு நீங்கள் வந்து சுற்றி வர நல்லா மாவு திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம மாவு திரட்டும் போது நீங்கள் உருண்டையை வச்சுட்டு சென்டரில் நீங்கள் வந்து அழுத்தக்கூடாது. இந்த ஓரங்களில் தான் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நல்ல சப்பாத்தி மாவு போல் நீங்கள் வந்து நல்லா சுற்றி வர அப்படியே சப்பாத்தி பூரிக்கட்டையில் வச்சு தேய்ச்சாலும் ஓகே, கையிலேயே தேய்ச்சாலும் ஓகே தான். ஸோ இது போல் நீங்கள் சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா உள்ளே இருக்க பூரணமெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ சைடில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நீங்கள் பூரணத்தை வச்சு அதுக்கப்புறம் இது போல் க்ளோஸ் பண்ணி நீங்கள் கையில் வச்சு தட்டிக்கோங்க. தட்டிட்டு நீங்கள் தவா சூடு பண்ணி தவாவில் வந்து எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த ஒப்புட்டு போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ அது வந்து ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இது இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு நீங்கள் கரண்டியில் இது போல் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ இது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா இது போல் கலர் மாறுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒப்புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதே போல் மீதம் இருக்க மாவில் நீங்கள் ஒப்புட்டு செஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. தேங்காய் போடலை இல்லையா, அதனால் அப்படியே இருக்கும். ஸோ பயப்படாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்க செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.